ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லகுசுச்சி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, மியான்மரில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இப்போ இந்தியாவிலையும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை 2025 இப்படி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் நடக்கும் அப்படின்னு பாபா வாங்காவுடைய கணிப்புகள் சொல்லியிருக்கு. 2025 மியான்மருக்கு மட்டுமில்ல உலக நாடுகள்லையுமே இந்த நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு பாபா வாங்காவுடைய கணிப்புகள் சொல்லுது. ஒரு பக்கம் மியான்மர்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம், இன்னொரு பக்கம் இதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு, இதை எல்லாமே கணிச்சு வச்சிருக்க பாபா வாங்கா. இது குறித்து தான் இன்னைக்கு வீடியோல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல பாபா வாங்கோடைய கணிப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி மியான்மர்ல ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 7.7 ரிக்டர் அளவுக்கு மார்ச் 28 கடந்த வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய நிலநடுக்கம் மியான்மர்ல ஏற்பட்டிருக்கு. மார்ச் 28 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் தான் முதல்ல நமக்கு வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய நிலநடுக்கம், எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நமக்கு ஆரம்பத்தில் தெரியல. பட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ்ல அடுத்தடுத்து நிறைய வீடியோஸை நம்ம பார்க்க முடியுது. மியான்மர்ல இந்த நிலநடுக்கத்தால என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள் சரிஞ்சு விழுது, மக்கள் எவ்வளோ பீதி அடைகிறாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் எக்ஸாக்ட்லி மார்ச் 28க்கு பிறகு சோசியல் மீடியாவில் வலம் வர்றதை பார்க்கும்போது தான் இது இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை தொடர்ந்து இந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள், ஆரம்பத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே ஒரு 100 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்தி வந்துச்சு. அண்ட் அதன் பிறகு அது ஒரு 200 ஆச்சு, 300 ஆச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2056 பேர் இதுவரைக்கும் ரெஸ்கியூ பண்ணதுல இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல், அதாவது அவங்களோட பாடியை மீட்டு எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 2056 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இன்னும் இது 3000 4000 வரைக்கும் போகும் அப்படின்னு அங்க கணிச்சு சொல்றாங்க. பட் என்ன எக்ஸாக்ட் சுச்சுவேஷன், எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் பாதிக்கப்பட்டிருக்கவங்க குறிப்பா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 10,000க்கும் மேற்பட்டோர், அதாவது வீடு வாசல் இல்லாம இப்போ பஞ்சத்துல மாட்டி இருக்கு மியான்மர் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லணும். அதாவது மியான்மர்ல ஏகப்பட்ட பேர் வீடுகளை இழந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் பசியாலையும் பஞ்சத்தாலையும் வாடி இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மியான்மர்ல உள்நாட்டு போரும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போருக்கு நடுவுல தான் இப்போ இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவதியில இருக்காங்க. இதுதான் மியான்மர்ல நடந்துட்டு இருக்க விஷயம். இப்போ இதை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ஆமாங்க, இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவிலும் இது போன்ற நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றதுதான் அதிர்ச்சியான அந்த விஷயம். எப்ப வேணா இந்தியாவிலும் இதே மாதிரி நிலநடுக்கம் ஏற்படலாம். அதுவும் குறிப்பிட்ட பகுதி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிமாச்சலை தொடர்ந்து ஹிமாச்சல் பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும். அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பங்களாதேஷ் இந்த மாதிரி இடங்களை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இன்னுமே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மியான்மர்ல இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்க அந்த பகுதியில மக்கள் தொகை அதிகமா இருந்ததுனாலதான் மக்கள் இவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. இவ்வளோ வீடுகள் சரிஞ்சு விழுறதா இருக்கட்டும், மக்கள் இப்போ பசி பட்னியில மாட்டி இருக்கிறதுக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட பகுதியில மக்கள் தொகை நிறைய இருக்கிறது தான். அதே மாதிரி இப்போ இந்தியால எந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்படும்னு கணிச்சிருக்காங்களோ டெல்லி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஸோ ஒருவேளை இவங்க கணிச்சிருக்க மாதிரி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த பகுதிகள்லாம் இப்போ நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும், அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனா இந்தியாவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம், இப்போ மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு காரணமும் தட்டுகள் 2 உராசினதுனால தான் இப்போ மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அண்ட் இன்னுமே ஹைலைட் என்ன மியான்மர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 7.7 அளவு மிகப்பெரிய
நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து சின்ன நிலநடுக்கங்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2.0 இந்த லெவல்ல வருது. இது மனிதர்களால அவங்களுக்கு தெரியாத நிலநடுக்கங்கள், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத சின்ன 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 நிலநடுக்கங்கள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மியான்மர்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ அதை தொடர்ந்து அது அப்படியே இந்தியாவுக்கு வரலாம். இன்கேஸ் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது 8.0 அளவுக்கு ரிக்டர் அளவுக்கு பதியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் இப்படி சொன்னா, இன்னொரு பக்கம் ஜப்பான்லையும் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கணிப்புகளின் படி சொல்லப்படுது. அதாவது ஜப்பான்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு இப்ப வரைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லுது. இருந்தாலும் உடனே அந்த நிலநடுக்கம் வந்துரும்னு சொல்ல முடியாது. பட் நிலநடுக்கம் வர்றதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஜப்பான்ல சொல்லப்படுது. மியான்மர் இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இந்தியாவிற்கான அச்சம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு. இந்தியா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல ஒரு பக்கம் நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு கணிப்பு. இப்போ மியான்மர்ல மிகப்பெரிய நிலநடுக்கம். இது எல்லாத்தையுமே 2025 நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாபா வாங்கா கணிச்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க, 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள்ல ஒண்ணுதான் இப்போ மியான்மர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. பாபா வாங்கா ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்களுடைய கணிப்புகளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 5039வது வருடம் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற கணிப்புகளை வருஷா வருஷம் இவங்க பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் 5039 இந்த வருஷத்துக்கு பிறகு உலகம் அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணிப்புகள்ல உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம கொரோனா பாதிப்பா இருக்கட்டும், பல பாதிப்புகள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இவங்க கணிச்சு வச்ச விஷயங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுடைய கணிப்புகள்ல 85% கணிப்புகள் இவங்க கணிச்ச மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுல இந்த 2025 இவங்க கணிச்சிருக்க விஷயம்தான் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் 2025 இந்த உலகையே தாக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அதோடைய ஆரம்பமாக தான் இந்த மார்ச் மாதம் இப்போ மியான்மர்ல இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவிலையும் சரி ஜப்பான்லையும் சரி மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். கிட்டத்தட்ட 8.0 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு இடங்கள்ல குறிப்பா இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ மியான்மர்ல ஏற்பட்டிருக்க இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்படியே இந்தியால ஹிமாச்சல்ல ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இது பாபா வாங்காவுடைய கணிப்புகளோட ரொம்ப சரியா ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 இன்னும் பல கணிப்புகள் பாபா வாங்காவுடையது இருக்கு. அண்ட் அதுல முக்கியமான ஒண்ணு, மிகப்பெரிய பேரழிவை இந்த உலகமே சந்திக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த பேரழிவு எதனால இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண விடல. சோ அந்த மிகப்பெரிய பேரழிவு இப்படி நிலநடுக்கத்தாலேயோ இயற்கை பேரிடராலேயோ இருக்கும் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் இந்த இயற்கை பேரழிவு அறிவியல் ரீதியா கூட இருக்கலாம். எப்படி கொரோனா மாதிரி ஒரு விஷயத்த ஏற்கனவே நம்ம ஃபேஸ் பண்ணமோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான பேரழிவு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போர் மூலக்கூடிய தன்மையும் 2025 இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த 2025 உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது இயற்கை ரீதியா அறிவியல் ரீதியா என்ன மாதிரி அப்படின்னு தெல்ல தெளிவா பாபா வாங்காவுடைய கணிப்புகள்ல இல்லை. ஸோ அவங்களுடைய கணிப்பு படி இப்ப வரைக்கும் 2025 ஒரு உலக பேரழிவை சந்திக்க இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணிப்பு. ஸோ அவங்க கணிச்ச பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில மியான்மரோட நிலநடுக்கத்தையும் இப்போ பாபா வாங்கா கணிச்சிருக்காங்கன்ற தகவல் தான் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஸோ மியான்மரோட இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இப்போ இந்தியாவிற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியர்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான்லயும் இந்த பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அதோட அருகில் நாடா இருந்த தாய்லாந்துல எஸ்பெஷலி பேங்காக்லயும் அதோட அந்த அதிர்வுகளை இவங்களால உணர முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி ஒருவேளை நிலநடுக்கம் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எஸ்பெஷலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் அதோடைய பாதிப்பு தமிழ்நாடு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வந்திருக்க தகவல். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு மியான்மர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அண்ட் அதன் பிறகு பாபா வாங்காவுடைய கணிப்புகள் இப்போ 2025 நடந்திருக்கு அப்படின்னு பல பேரால சொல்லப்படுது. அண்ட் இந்த விஷயங்களை ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோவை பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோக் சுச்சி.